வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மகாராஜா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். இந்த படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துடலாம். படத்தை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சலூனில் வேலை செய்கிற மாதிரியும், அவர் திடீர்னு அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இதுவாகிட மாதிரியும், அதில் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டு குழந்தைய இவர் பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இப்போ இருக்கிற லைஃப்பில் ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிற லைஃபு, அந்த லைஃப்பில் ஒரு தொடர்ந்து நடந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவர் வீடு பூந்து அடித்து அங்கே இருக்கிற வந்து அவரோட லக்ஷ்மி வந்து லக்ஷ்மின்னு ஒரு செம்ம டைலாக்கு, ஒரு செம்ம சீன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மின்றது வந்து ஒரு குப்பை தொட்டி, இரும்பு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டி தான் வந்து அவர் குழந்தைய காப்பாற்றுச்சு ஒரு ஆக்சிடெண்ட்லன்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டியை கடவுள் மாதிரி வணங்கிட்டு இருப்பாங்க. அவர் எமோஷன் அவருக்கு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதால் வந்து நிறைய டைலாக்கு, சீன்ஸு, எமோஷன்ஸு, காமெடின்ட்டு படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும், அந்த காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ராங்னஸ் வந்து தெரியும். ஒரு அடம் பிடிப்பார். ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதில் அடம் பிடிக்கிற விஷயத்த நல்லாவே காட்டுவாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக அவர் வந்து யார் இந்த இது பண்ணது அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு போயிட்டு, என்னடா ஒரு குப்பை தொட்டிக்காகலாம் வந்து பல லட்சம் செலவு பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். சரி, ஒரு எமோஷன், அவர் குழந்தைய காப்பாற்றிச்சு, அதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணுறாரு போல் நானும் அப்படி தான் நினச்சிட்டு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோட்டோ ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அங்கே வந்து ஒரு கனெக்டிங் இருக்கும். இந்த படத்தில் என்னென்னா ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட கனெக்டிங், அது வந்து நமக்கு வந்து ஒரு சீனோட ரிவீல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த சீன் வந்து கனெக்டிங்கில் இருக்குன்னே. சூப்பராக எடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் பிளேனே சொல்லலாம். இந்த படத்தை வந்து அப்படி தாங்க இன்டர்வல் சீனும் இது பண்ணாங்க. சரியான ஃபைட்டு, சூப்பராக வந்து சண்டையை கொடுத்து ஒரு இன்டர்மிஷன் சூப்பராக விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபும் பார்த்திங்கன்னா அந்த இதுலேயே கண்டினியூ ஆகுது. அப்படியே தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவனே அன்வான்டாக வந்து சிக்கி யதார்த்தமாக நானே இந்த வந்து குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு வரும்போது உண்மையாக பார்த்தா அவன் தான் குற்றம் பண்ணியிருக்கான். எப்படிலாம் சிங்க் ஆகுது பார்த்தீங்களா, செம்மையாக சிங்க் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சும்மாவா இவங்க வந்து காசுக்காக கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் உண்மையை அவங்க ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் வந்து ஒரு குப்பை தொட்டிக்காக இத்தனை லட்சம் கொடுக்குறான்றது, இவ்வளோ அடம் பிடிக்கிறான்றது, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறான்றது இருக்காது அப்படின்னு டவுட் ஆகி அன்றைக்கி என்ன நடந்தது, இவங்கெல்லாம் யார், என்ன பண்ணாங்க, எதுக்கு இவன் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போலீஸ்காரங்களும் ஒரு பக்கம் விசாரித்து அவங்க கண்டுபிடிச்சதை வச்சு பார்த்திங்கன்னா அவனாகவே அவன் வாயவரில் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடித்து காட்டும் போது பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. விஜய் சேதுவே கண்டுபிடிச்சிடாப்புல இவன் உண்மையாலே இவன் தானா அப்படின்னு கேட்கப்போ, ஏன்னா இந்த மாதிரி பண்ணனா வந்தேன் தோணுச்சு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆடா அசால்ட்டாக சொல்கிறீங்க. நமக்கே அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்லணும், நம்ம ஒரு எமோஷனாக பார்க்குற ஒரு விஷயம் அவனுக்கு வந்து அந்த எமோஷனாகவே இல்லை. அசால்ட்டாக அதை கடந்து போயிடுறான், அசால்ட்டாக பேசுகிறான். அது நமக்கு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்குது அந்த சீனு. அந்த இடத்துல ஒரு குழந்தையோட அப்பாவாக இருந்து யோசித்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குங்க. அந்தமாரி ஒரு சீனு. சரி, அதையும் கடந்து போயாச்சு. 3வது வில்லன் அவனையும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிடுறாங்க. அங்கே விஜய் சேதுபதி போய் சண்டை போட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்தமாரி முடிப்பாங்கன்னு. உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு தரமான படம் சொல்லலாம். விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம், ஒரு தரமான படத்தில் நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங் சீனில் இருந்து ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல மெசேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதையே வந்து ரொம்ப இது பண்ணாமல் ஒரு கதையை வந்து எவ்வளோ எமோஷனோடையும் ஒரு காமெடியாகவும் சொல்லலாம், ஒரு எமோஷனாகவும் சொல்லலாம். அந்த எமோஷனை வந்து சில நேரத்தில் டைலாக்காக சொல்லாமல் அந்த சீனாகவே புரிஞ்சிக்கவும் வைக்கலாம். இது எல்லாமே இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிக்குன்னே சொல்லலாம். இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.